ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம யூசருக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஒரு ஸ்க்ரீன் நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூசர் நேம் யூசரை என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு நேம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூசர் என்ட்ரு பண்ண வேல்யூ வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஆக்டிவிட்டிலே நம்மளுக்கு முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டிங்கிறது நம்மளுக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்து இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டியில் எல்லா நம்மளோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நார்மலி யூஸ் பண்ணுற ஆப்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். ஸோ அதுலேருந்து கிளிக் பண்ணிங்கன்னா வேற ஒரு பேஜ் போகும். ஸோ இப்போ லைக்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், கமெண்ட்ஸ்க்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸில் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில் இல்லாமல் இங்கேருந்து நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டி புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணியதில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம யூசர் வந்து நேம் என்டர் பண்ணுறாங்க, பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம புது ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்த புது ஆக்டிவிட்டியில் நம்ம என்டர் பண்ண நேம் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம புதுசாக இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இன்னொரு புது ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிக்கும் நம்ம இதுக்கு இருக்கிற மாதிரி லே அவுட் ஃபைல் எல்லாமே இருக்கும். அதுக்கும் அதே மாதிரி காட்லின் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிறது அதுக்கும் பை டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி க்ரியேட் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த com.example. நம்ம பேக்கேஜ் நேம் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நியூவில் போயிட்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேம் அந்த எம்டி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்டி ஆக்டிவிட்டியில் போயிட்டு நம்ம இங்கே நேம் வந்து என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ மெயின் ஆக்டிவிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஸோ அது வந்து கன்வென்ஷனலாக என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு நான் செகண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுக்குறேன், இல்லை டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூசர் வந்து நம்ம இங்கே வாங்கின நேமை வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டியில் டிஸ்பிளே பண்ணங்காட்டி டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இந்த லேஅவுட் நேம் வந்து ஆக்டிவிட்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி டிஸ்பிளே அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நம்ம இங்கே செகண்ட் நேம் வந்து ஆக்டிவிட்டி தவிர வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த நேம் வந்து நம்மளுக்கு இங்கே எகெயின் அந்த கீழே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம கன்வென்ஷன் படி டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த லே அவுட் ஃபைல் வந்து ஆக்டிவிட்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இது லான்ச்சர் ஆக்டிவிட்டியா அப்படின்னு கேட்டுக்குது. ஸோ லான்ச்சர் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு ஆல்ரெடி மெயின் ஆக்டிவிட்டி லான்ச்சர் ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இது தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்மளுக்கு லே அவுட் ஃபைல் வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு லே அவுட் ஃபைல் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும். அடுத்து பேக்கேஜ் நேம், ஸோ சேம் பேக்கேஜில் கிரியேட் பண்ணுவா இல்லை புது பேக்கேஜில் கிரியேட் பண்ணுவா அப்படின்னு கேட்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வேறு ஏதாவது பேக்கேஜ் இருந்து அந்த பேக்கேஜில் எனக்கு இந்த நேம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பேக்கேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ காட்லின் லாங்குவேஜ் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகும்போது கிரேடில் சிங்க் வந்து நடக்கும். ஸோ அந்த கிரேடில் சிங்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த புது ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த புது ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண அதே மாதிரி டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சேம் அதே ஆப் கம்பேர்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கீழே ஆன் கிரியேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கும். ஸோ செட் கண்டென்ட் வியூங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த செகண்ட் ஆக்டிவிட்டியோட லே அவுட் ஃபைல் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதான் செகண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பைண்டிங் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூசர்லேருந்து வாங்கின வேல்யூ ஒன்ஸ் அந்த யூசர் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கால் பண்ணுறதுக்கான கோட் வந்து நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டியில் ஒரு டெக்ஸ்ட் வியூ போட்டிருந்தோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூ நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக மெயின் ஜஸ்ட் இந்த எடிட் டெக்ஸ்ட் அந்த பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு அந்த செகண்ட் ஆக்டிவிட்டி வர மாதிரி இருக்கட்டும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எங்கெல்லாம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல நம்மளுக்கு எரர் வந்திருக்கும். ஸோ அந்த ஆன் கிளிக் லிசனர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த புது ஆக்டிவிட்டி போகிறதுக்கான கோட் வந்து நம்ம எழுதணும். ஸோ இந்த இது ரெண்டையும் விசிபிலிட்டி வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு இந்த கோட் தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டு லைனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கீபோர்டுக்கு நம்மளுக்கு இங்கே ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகும்போது கீபோர்டு வந்து பை டிஃபால்ட்டாக அது ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த செகண்ட் ஆக்டிவிட்டி போகணும். செகண்ட் ஆக்டிவிட்டி எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டென்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வேஸில் யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த இன்டென்ட் யூஸ் பண்ணும்போது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம்.